ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ டுடே நம்ம என்ன பார்க்கலான்னா, விம்னா என்ன, அதோட யூசேஜ், அதோட அட்வான்டேஜ் வந்து மற்ற விஎஸ் கோடு, சப்ளைம் அப்படி கம்பேர் பண்ணும்போது என்ன அட்வான்டேஜ் ப்ரொவைட் பண்ணுது, அது எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது, எப்படி டவுன்லோட் பண்ணுறதுன்றத இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு விம்னா என்ன அப்படின்னு நம்ம பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளுக்கு வந்து விம்மோட ஹிஸ்ட்ரி தெரியணும். ஸோ விம்மோட ஹிஸ்ட்ரினா, விம்ன்றது பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு விஐ என்ற ஒரு டெக்ஸ்ட் எடிட்டர். அந்த டெக்ஸ்ட் எடிட்டரோட இம்ப்ரூவ்ட் வெர்ஷன் தான் விம்னு சொல்லுவாங்க. ஸோ விஐ அதில் எம்னா இம்ப்ரூவ்ட் என்ற மீனிங். இப்போ நோட் பேட் வந்து எப்படி விண்டோஸ்க்கு இருக்கோ அந்த மாதிரி விஐ என்ற எடிட்டர் வந்து மோஸ்ட் ஆஃப் த யூனிக்ஸ் சிஸ்டம்லேயும் ஆப்பிள்லேயும் வந்து டிஃபால்ட்டாகவே இருக்கும். ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம சர்வரில் தான் மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா எல்லாமே யூனிக்ஸில் தான் வந்து நம்மளோட சர்வர் இருக்கும். அதுதான் கோட் அப்ளை பண்ணுறோம். சப்போஸ் இப்போ ஏதாவது அர்ஜென்ட்டாக நீங்கள் வந்து கோட் வந்து ஏதாவது லாக்ஸ் பார்க்கணும், ஏதாவது நேவிகேட் பண்ணணும், லைன் நம்பர் 10 to 15 போடணும், திடீர்னு வந்து ஒரு வேர்ட் சர்ச் பண்ணணும் அப்படின்னும் போது நம்மளுக்கு விஐயோட நாலேஜ் இருந்ததுன்னா ஈஸியாக நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். இதோட பெனிஃபிட்ஸ் என்ன அப்படின்னு பார்க்கும்பொழுது மற்ற விஎஸ் கோடோ இல்லை சப்ளைமோ அதை கம்பேர் பண்ணும்போது இது ரொம்ப வந்து லைட் வெயிட். ஸோ மெமரி கன்சப்ஷன் கம்மியாக இருக்கும். அண்டு அனதர் அட்வான்டேஜ் என்னென்னா, மவுஸ்ன்றது ஒன்று வந்து நம்ம யூஸ் பண்ணணும்னு அவசியமே இல்லை மோஸ்ட்லி. ஏன்னா எல்லாமே வந்து கீபோர்ட்லேயே பண்ணிடலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ விஎஸ் கோட் நான் வச்சுருக்கேன். இதில் நான் லைன் நம்பர் 1 டிஃபால்ட்டாக சம்திங் மாடிஃபை பண்ணிகிட்ருக்கேன். இல்லை லைன் நம்பர் 6 கிளாஸ் ஆட் பண்ணிகிட்ருக்கேன்னு வச்சுக்கலாம். இப்போ சடனாக நான் வந்து லைன் நம்பர் 27 போயிட்டு இங்கே ஒரு கிளாஸ் ஆட் பண்ணால் நம்ம மவுஸ் கிளிக் பண்ணுறோம். ஸோ இட் டேக்ஸ் சம் டைம் வந்து நம்ம மவுஸ் பிக் பண்ணி அதை எடுத்து கிளிக் பண்ணி பண்ணுறது. இதே ஆப்ரேஷனை வந்து நம்ம என்ன பண்ணலான்னா, நம்ம விஐ மூலமாக நம்ம பண்ணும்பொழுது நம்மளுக்கு வந்து ஈஸியாக வந்து மவுஸ்ன்ற இன்ட்ராக்டிவிட்டி இல்லாமல் பண்ணலாம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் உங்களுக்கு எப்படின்னு பண்ணி காமிக்கிறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் அந்த ஃபைலை ஓப்பன் பண்ணுறேன். இப்போ லைன் நம்பர் 1 இருக்கேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ திடீர்னு நான் லைன் நம்பர் 6க்கு போகணும் அப்படின்னு நினச்சா நான் வந்து 6GGன்னு கொடுத்தா இங்கே வந்துடுறேன். இப்போ அதே மாதிரி நான் என்ன பண்ணேன், லைன் நம்பர் 30க்கு போகணுன்னு நினைக்கிறேன், 30GG. இப்போ லைன் நம்பர் லாஸ்ட்டாக போகணுன்னா கேபிட்டல் G. இப்போ லைன் நம்பர் ஃபஸ்ட்டு போகணுன்னா GG. ஸோ அந்த மாதிரி வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக நம்ம எல்லாமே ஒர்க் பண்ணலாம். ஸோ நம்ம ப்ரொடக்டிவிட்டியாக இருக்கலாம், வெரி லெஸ் டைம் கன்சியூம் தான் நம்ம வந்து யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும், மவுஸ் ஆக்டிவிட்டி இல்லாமல். ஸோ இது எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது அப்படின்றத நம்ம வந்து ஃபஸ்ட்டு பார்க்கலாம். ஸோ இன்ஸ்டால் பண்ணணும்னா vim.org வெப்சைட் போங்க. அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டவுன்லோட்ஸ் ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ டவுன்லோட் கிளிக் பண்ணுங்கள். அதில் மேக், எம்எஸ் விண்டோஸ், யூனிக்ஸ், மேக்குன்னு 3 டைப் ஆஃப் உங்களுக்கு ஸ்டெப்ஸ் கொடுத்துருக்காங்க. எம்எஸ் விண்டோஸ்னால் இந்த EXE நீங்கள் கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கலாம். யூனிக்ஸ்னால் இந்த GitHub பேஜ் கிளிக் பண்ணிங்கன்னா இதில் ஸ்டெப் பை ஸ்டெப் இருக்கும், க்ளோன் பண்ணி நீங்கள் பில்ட் பண்ணி பண்ணுற மாதிரி. ஸோ இதெல்லாமே வந்து நாங்கள் ஸ்டெப் பை ஸ்டெப் பண்ணிங்கன்னா இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். இது மேக்னால் நீங்கள் மேக் விம் இல்லை ஹோம் ப்ரீவ் அப்படின்ற ஒரு கமாண்ட் அந்த இது மூலமாக பண்ணலாம். இப்போ மேக் ப்ரீவ் வச்சு தான் நான் பண்ணியிருக்கேன். இதில் ரிலீஸ் செக்ஷன் போனீங்கன்னா இதில் வந்து ரிலீஸ் மேக் vim.dmg அப்படி இருக்குது. இதுதான் லேட்டஸ்ட் வெர்ஷன். ஸோ நான் இதை வந்து டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன். ஓகே, ஸோ இதை இன்ஸ்டால் பண்ணியாச்சு. இதை எப்படி வந்து நம்ம வந்து வெரிஃபை பண்ணுறது, நம்ம வந்து இன்ஸ்டால் பண்ணது கரெக்ட் பண்ணிட்டோமா இல்லையா அப்படின்றத செக் பண்ணோம்னா விம் அப்படின்னு டைப் பண்ணிவிட்டு நான் கொஞ்சம் ஜூம் பண்ணிக்கிறேன். விம் டைப் பண்ணிவிட்டு -- வெர்ஷன். ஸோ இப்படி கொடுக்கும்பொழுது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்க்ரோல் அப் பண்ணிவிட்டு இதில் செக் பண்ணிங்கன்னா 8.2 அப்படின்னு வருது. ஸோ அப்படின்னா நான் விம் இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன். விம் இன்ஸ்டால் பண்ணோன்னா விம் கமாண்ட் நாட் ஃபவுண்ட் அப்படின்ற மாதிரி எரர் வரும். ஸோ விம்னு நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி விஐயோட இம்ப்ரூவ்ட் வெர்ஷன். ஸோ விஐ இம்ப்ரூவ்ட் வெர்ஷன் 8.2 யூஸ் பண்ணுறேன். ஸோ இப்போ நம்ம விம் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து இன்ஸ்டால் பண்ணிட்டோம். ஓகே, ஸோ இப்போ எப்படி வந்து நம்ம அடுத்த ஒரு ஃபைலை க்ரியேட் பண்ணுறதுன்றத அடுத்த வீடியோவில் பார்ப்போம். ஃபைல் எப்படி க்ரியேட் பண்ணுறது, எப்படி சேவ் பண்ணுறது, எப்படி அதை வந்து க்ளோஸ் பண்ணுறது அப்படின்ற ஆப்ரேஷன் வந்து நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஸோ உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் கமெண்ட்ஸில் போடுங்க. நான் வந்து மோஸ்ட்லி எல்லாத்தையும் வந்து உங்களுக்கு
ஆன்சர் பண்ணுறேன். தேங்க்யூ.